ஹோட்டல் உரிமையாளர் கேள்வி கேட்குறாங்க ஜிஎஸ்டியை பற்றி. அது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. அதை பற்றி அவங்க ஜிஎஸ்டி பற்றி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க. ஜிஎஸ்டி அதிகாரிகிட்ட அவரும் அவங்க தரப்பில் அந்த ஹோட்டல்கள் தரப்பில் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்துருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கையில் பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டேக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறைய அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும் அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார். ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா? நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீது கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். யார் கேட்குறாங்க? அதுதாங்க அவங்க அந்த கமிட்டி ஆராயிட்டோம். அதை நான் கொடுக்கல நான் ஒன்றும் சொல்லலைங்க. அங்கே நிறைய முறை கொடுத்துருக்காங்க. அவங்க மாத்திரம் இல்லை, நாடு முழுவதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி அதை பரிசீலனை பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். நிறையா மாற்றத்துக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட் உங்களுக்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட் விஷயத்து மேலே ஒரு பற்று இருக்குன்றதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது மேலே ஐயா எங்கள் ஹெல்த்துக்கு மேலே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது மேலே போய் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் பார்லிமெண்ட்லேயும் இதே கேள்வி கேட்டேன். ஜஸ்டிஃபை பண்ணி கேட்கல, அட் த சேம் டைம் இது ரைட்டு தப்புன்னு கூட சொல்ல. எல்லா மாநில கட்சிகளும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க, பிஜேபிக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாரும் மாநில மக்களவையில் மோடி அரசு எப்படி நீங்கள் அதை மெடிக்கல் இன்சூரன்ஸில் டேக்ஸ் போட்டுட்டீங்க? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியிலேருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் டேக்ஸ் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மெடிக்கல் இன்சூரன்ஸில் டேக்ஸ் இருந்திருக்கு. அது அப்படியே சப்சியூம் ஆச்சு, இங்கே ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. அது சரி, இங்கே ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைச்சிருக்கு ரேட்டு பல விதத்தில். பட் ஜிஎஸ்டி வந்த பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது நீங்கள் குறைக்கலாம் இல்லை? இப்போது சரிங்க, மந்திரிகள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இந்த தரம் சர்ச்சைக்கும் வந்துச்சு. சர்ச்சைக்கு வந்தபோது சில மாநிலங்கள் சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், தனிநபர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா இல்லை குரூப் இன்சூரன்ஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணணுமா? சில பேர் சொன்னாங்க இல்லைங்க இது 18லேருந்து 12 பண்ணலாமா இல்லை எப்படி, அதையும் விசாரிக்கணும், டிஸ்கஸ் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் கொடுத்தா போகிறோமா இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணுமா? எங்கள் மந்திரிங்க இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க, அது எல்லாருக்கும் பதில் கொடுத்து, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பதில் கொடுத்து, கமிட்டி அவங்களுக்கு பதில் கொடுத்து, அதுக்கப்புறம் மந்திரிகள் ஆலோசனை பண்ணி சரி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு டிசிஷன் எடுப்பாங்க. இதை உடனே நம்ம அவங்க பார்லிமெண்ட்டில் கேட்டோன்னா நாங்கள் பதில் கொடுத்து நாங்கள் உடனே குறைக்கலை அப்படிங்கிறது நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த கவுன்சிலில் இருக்கிற எல்லாருக்கும் வாக்கு இருக்குது, எல்லாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் ஓட்டதிகாரம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஓட்டை பயன்படுத்தாமல் பொதுப்படையாக எல்லாரும் ஒத்துக்கிட்டு சுமூகமாக நடந்துட்டுருக்கிற அந்த கவுன்சில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.